வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, புற்றுநோய் சிகிச்சைக்காக அமெரிக்கா பயணம், சொத்துக்களை அனாதை இல்லத்திற்கு எழுதி வைத்தாரா சிவராஜ்குமார் அவர்கள். வாங்க இணையதளத்தில் வெளியான செய்தி, வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல கன்னட நடிகர் சிவராஜ்குமார் தனது தந்தை வழியிலிருந்து தனக்கு வரவேண்டிய சொத்துக்களை அனாதை இல்லங்களுக்கு எழுதி வைத்ததாக மூத்த பத்திரிகையாளர் அந்தனர் அவர்கள் கூறியுள்ளார். பிரபல கன்னட நடிகர் சிவராஜ்குமாருக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருப்பதாகவும், இதற்காக அவர் அமெரிக்கா சென்று ஒரு மாதம் அங்கு மருத்துவமனையில் தங்கி உயர்தரமான மேல் சிகிச்சை பெறப்போவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி திரைத்துறையினரை ரசிகர்கள் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. குறிப்பாக இந்த செய்தி வெளியானதிலிருந்து சிவராஜ்குமாரின் ரசிகர்கள் பெரும் சோகத்தில் இருந்து வராங்க. இது தொடர்பாக பலருமே பலவிதமாக கூறி வந்த நிலையில ஒரு நாள் சிவராஜ்குமாரே இது தொடர்பாக பேசியிருந்தார். அப்போது எனக்கு ஒரு நோய் இருப்பதாகவும் உண்மைதான், அதற்கு நான் அமெரிக்கா சென்று சிகிச்சை பெறப்போவதும் உண்மைதான். ஆனால் அது புற்றுநோய் அல்ல, மேலும் அந்த நோய் குறித்து முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை. அதனால் ரசிகர்கள் யாரும் எனக்கு புற்றுநோய் என்பது பதற்றமடைய வேண்டாம் என்றும் நான் நலமுடன் இந்தியா திரும்புவேன் என்று சொல்லியிருந்தார். இவ்வாறு பேசிய ரசிகர்கள் ஆறுதல் படுத்தினாலும் முழுமையாக நிம்மதியளிக்கவில்லை. சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்ல வேண்டும் என்ற காரணத்தால் சிவராஜ்குமார் ஏற்கனவே தான் ஒப்பந்தமான படங்கள்ல இருந்து விலகியிருந்தார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா சிவராஜ்குமார் உடல்நலம் குறித்து பிரபல மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் நேற்றைய டிசம்பர் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா வலைபேச்சு நிகழ்ச்சியில பேசினாரு. அவர் கூறிய போது, மறைந்த கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரின் மகன்தான் சிவராஜ்குமார் பற்றி திரைத்துறையில எல்லாருமே பேசும்போதை கேட்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அந்த காலத்தில் இப்படி ஒரு நடிகர் என ஆச்சரியப்பட்ட வைக்கின்றாங்க. அவருடைய சகோதரரும் நடிகருமான மறைந்த புனித் ராஜ்குமார் மிகுந்த மனிதநேயம் கொண்டவர். இவர் பார்த்தீங்கன்னா அவரை மிஞ்சும் அளவுக்கு இருந்து வருகிறார். அவருடைய தந்தை ராஜ்குமார் மறைந்த போது சொத்துக்களை சரிபாதியாக பிரித்திருக்காங்க. அப்போது என் தந்தை சம்பாதித்த சொத்தில் இருந்து எனக்கு எந்த பங்கும் வேண்டாம் எனக்கு சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் தான் வேண்டாம் என கூறிய சொத்தை சொத்தாக அனாதை இல்லங்களுக்கு எழுதி வைத்து விடுங்கள், நான் சினிமாவில் சம்பாதிப்பது மட்டும்தான் என்னுடைய சொத்தாக இருக்க வேண்டும் என கூறியதாக அந்தணன் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. சினிமா வட்டாரங்களில் கருத்து தெரிவித்திருக்காங்க. தமிழ் திரையுலகில் ரஜினிகாந்த் போல கன்னடத்தில் சூப்பர் ஸ்டாராக வலம் வருவோர் தான் சிவராஜ் அவர்கள். இவருடைய கடைசி தமிழ்ல தனுஷுடன் கேப்டன் மில்லர் படத்துல நடிச்சிருக்கிறாரு. அதற்கு முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் செயிலர் படத்துல கேமியா ரோல்ல நடித்து மிரட்டியிருந்தாரு. சில நிமிடங்கள் வந்தாலும் படத்தில் இவருடைய காட்சிகள் பெரிய அளவில் கைதட்டல் வாங்கியது. அதன் பின்பு தனுஷ் அவர்கள் கேப்டன் மில்லர் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடந்தாரு. ஈட்டி இயக்குனர் ரவி அரசு இயக்கத்தில் இவர் ஒரு படத்தில் நடிப்பதாக இருந்தது. ஆனால் தற்போது சிகிச்சை காரணமாக அந்த படம் கைவிடப்பட்டுள்ளது. அந்த படத்தில் பதில் தனுஷை நடிக்க வைக்கவும் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. ஜெயிலர் 2 படத்தில் சிவராஜ்குமார் மீண்டும் மிரட்டுவார் என்று அவரது உடல் பூரண நலம் பெற்று விரைவில் திரைத்துறைக்கு திரும்புவார் என ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்து வராங்க. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.